சொல்றாருன்னா இங்க இருந்து கோவில் சைடா 5 கிலோமீட்டர் இருக்கு. 5 கிலோமீட்டருக்கு 100 ரூபா கொடுத்தா போதும். அது போற வழியிலேயே இருக்கிற கோவில் அந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் அவன் நமக்கு காட்டி தரேன்னு சொல்றான். இங்கெல்லாம் நிறைய சாமியார் போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. வாவ், இதான் காய்ஸ் வாரணாசி ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. இந்த ஆளை நம்மளை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டோம். 100 ரூபா கொடுத்தா போதும் இங்க இருந்து அந்த கோவில் பக்கத்து வரைக்கும் விட்டுறேன்னு சொன்னோம். வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்திருக்கோம். அந்த டைம்ல எல்லாம் இந்த மாதிரி நம்ம ஒரு அமௌண்ட் சொல்லிட்டு அவங்க கூட போகும்போது அங்கே போனதுக்கு அப்புறமா அதிகமாக கேட்பாங்க. அதுதான் ரொம்ப மோசமான விஷயங்கள் எல்லாம். செம்மையா இருக்கு காய்ஸ் இந்த ரயில்வே ஸ்டேஷன். 4 டேஸ் பண்ணதுக்கு அப்புறமா காய்ஸ் இப்போ நம்ம வாரணாசியில் வந்துட்டோம். இதுக்கப்புறமா தான் பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இதுதான் வாரணாசியில் இருக்கிற ரோடெல்லாம். கங்கா நதி கேட்ட போது இவர் வந்துட்டு நமக்கு கங்கா நதி காட்டுறேன்னு சொன்னோம். இந்த சைடில் தான் போகணும்னு சொன்னோம். அவர் கூட போயிட்டு இருக்கோம். கடைசி 4 நாட்களாக டிராவல் பண்ணி, அதாவது தமிழ்நாட்டில் இருந்து டிராவல் பண்ணி உலகத்திலேயே மிகப்பெரிய புனிதமான இடத்துக்கு தான் நான் வந்திருக்கோம். 5000 வருடங்களுக்கு முன்னாடி சாட்சால் சிவபெருமாளால் உருவாக்கப்பட்ட மகா புனிதமான நகரத்தில் தான் காய்ஸ் நாம நிற்கிறோம். காசியில தான் காய்ஸ் நாம இன்னைக்கு நிற்கிறோம். அதாவது இந்த ட்ரிப் வந்துட்டு எவ்வளோ கடினமானதுன்னா 4 நாளாக நான் வந்துட்டு தூங்கவே இல்லை. அதில் கொஞ்சம் டைம் தான் கிடைச்சது எனக்கு தூங்குறதுக்கு. ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தான் நான் அங்க இருந்து இங்க வரைக்கும் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு சொல்லலாம். அதாவது நம்ம இப்ப பார்க்க போறது புனிதமான கங்கா நதி தான் பார்க்க போறோம். ஐயோ காய்ஸ், நினைச்சு பார்க்கவே முடியல. இங்க இருக்கிற கூட்டம் அவ்வளவு பயங்கரமா இருக்கு. சூடு பயங்கரமா, ஆனா சூடு நம்ம ஊர்ல விட இங்க சூடு ரொம்ப அதிகமா இருக்கு. இவளை வந்துட்டு நான் என்னோட ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்தோம். ஏன்னா இவன் நியூடெல்லியில கொஞ்ச நாள் இருந்ததுனால இவளுக்கு நல்லா ஹிந்தி பேச தெரியும். இங்க வந்துட்டு உழைக்கணும்னா ஹிந்தி தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். அதனால வந்துட்டு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற சாமியார் எல்லாம் மீட் பண்ணும்போது எனக்கு லாங்குவேஜ் தெரியாததுனால நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்கும்போது எனக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு யாருமே இல்லாததுனால நான் ஊர்ல இருந்து இவ்வளவு கூட்டிட்டு வந்தோம். சீரியஸ்லி இந்த எபிசோட் எல்லாம் பயங்கரமா இருக்க போகுது. மிஸ் பண்ணாம எல்லாரும் பாருங்க. உங்களுக்கு இங்க மக்கள் கடலே பார்க்க முடியும். ஏன்னா அவ்வளவு கூட்டமா இருக்குது. நான் பேசுறது உங்களுக்கு கரெக்டா கேட்குதா இல்லையான்னு கூட தெரியல. இன்னைக்கு ஏதோ ஃபங்க்ஷன், அதனாலதான் இவ்வளவு கூட்டம்னு சொன்னாங்க. புண்ணியமும் புதிர்களும் பல நம்ப முடியாத அமானுஷங்களும் நிறைஞ்ச இடம்தான் மகா மயானமான காசி. இங்க இருந்து நேரா நடந்து போகும்போது கங்கா நதி பார்க்க முடியும். இங்க இருந்து பக்கத்துல தான் கங்கா நதி. ஆக்சுவலி கைஸ் இப்போ டைம் வந்துட்டு ஒரு 4:30 ஆயிருக்கும். ஒரு 4 மணி 4:30 ஆயிருக்கும். சீரியஸ்லி இந்த டைம்ல கூட இங்க பயங்கர கூட்டமா இருக்கு. காலையில இருந்தாலும் எப்பவுமே இப்படிதானே இங்க இருக்கிற ஒவ்வொரு கடைகளும் நீங்க பாருங்க கைஸ். நம்ம ஊர் மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த ரெட் கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல மட்டும்தான் அவங்க அந்த கடையோட பேரு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதணும். அந்த ஃபிளெக்ஸ் எல்லாம் இங்க வைக்க கூடாது. இதுதான் காஷி விஸ்வநாத டெம்பிள். இது வந்துட்டு இங்க ரொம்ப மிகப்பெரிய ஒரு டெம்பிள். கண்டிப்பா இங்க போகதா போறோம். பாருங்க, இங்க இருக்கிறதுலயே சிவனோட ஒரு கோவில்னா, அதாவது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கோவில், அதுதான் காஷி விஸ்வநாத். இந்த பில்டிங் எல்லாம் பாருங்க கைஸ். அந்த சைடுல எல்லாம் இருக்கிற பில்டிங் எல்லாம் பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க இருக்கிற எல்லா பில்டிங்க்கும் இந்த ஒரே ஒரு கலர் தான் அவங்க கொடுப்பாங்க. இந்த கலர் கோடெல்லாம் இருக்கு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வந்திருந்தோம். அந்த டைம்ல வந்த போது அங்க ஒரு சாமியார் வந்துட்டு பாம்பை வச்சுட்டு இருந்தோம். அது பார்க்க முடியுமா இல்லையான்னு தெரியல. அந்த சைட்ல போய் பார்க்கலாம். இருந்தேன்னா பார்க்க முடிஞ்சேன்னா பயங்கரமான ஒரு விஷயம். ஏன்னா நான் வேற எங்கேயுமே அவ்வளோ அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. அது ஒரு 2-3 பாம்பு இருந்தது. அது வந்து நாகப்பாம்பு. இது பாருங்க கைஸ், இங்க வரவங்களுக்கு எல்லாருக்கும் குடிக்கிறது தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க கைஸ். அங்க பாக்குறது இருக்கு இல்லையா, அதாவது இங்க ஏதோ சாவன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கு வந்துட்டு 60 கிலோமீட்டர் தாண்டி வர மக்களுக்கு எல்லாம் தங்கறதுக்கான இடம். அவங்க இங்கே வந்துட்டு இந்த கங்கா நதியில இருந்து தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அதை பற்றி எனக்கு அவ்வளோலாம் தெரியாது. அவன் ஆளுக்கிட்ட கேட்ட போது வந்துட்டு அது மிகப்பெரிய ஸ்டோரி, அதனால ஷார்ட்டாக எல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன். സാവൻ പറയുന്ന ഫെസ്റ്റിവൽ മീൻസ് ശങ്കർ ഭഗവാനിന് വേണ്ടിയിട്ട്, ശങ്കർ ഭഗവാൻ എന്ന് പറയുന്ന ശിവജിക്ക് വേണ്ടിയിട്ടുള്ള ഫെസ്റ്റിവലാണ്. എബൌട്ട് 60 കിലോമീറ്റർ കഴിഞ്ഞ് വരുന്ന ആൾക്കാരാണ് അവിടെയുള്ള ഒരു ഭവനത്തിൽ. ഇങ്ങനെ ഓരോ സ്ഥലങ്ങളുണ്ട്, അവിടെ അവർക്ക് ரெஸ்ட் ചെയ്യാനുള്ള ஸ்பாட்டாണ്. 19 வருஷத்துக்கு அப்புறமா இப்போதான் 51 நாள் சாவன் வந்திருக்குன்னு சொல்றாங்க. கடவுள் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். ஓகே, அவ சொன்னது வந்துட்டு யாருக்காவது புரிஞ்சுக்கிட்டேன்னா நல்ல விஷயம். ஏன்னா அவ சொன்னது வந்து மலையாளத்தில். இதுக்குள்ள என்ன இருக்கு, நம்ம ஊர்ல எல்லாம் வேலை எடுத்துட்டு வருவாங்க இல்லையா, அது மாதிரி தான் காய்ஸ். இதுவும் சாவனுக்கு வரவங்க இந்த மாதிரி தான் வருவாங்க. இதுதான் காய்ஸ் சாட்சால் கங்கா நதி. நான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளவு மக்கள்னு பாருங்க. ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு இங்க கங்கா நதிக்கு வராங்க. கங்கா நதியில தண்ணி கம்மியா இருக்குது இந்த டைம்ல பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு போது அந்த சைடுல எல்லாம் உங்களால போகவே முடியாது. ஓ காய்ஸ், அங்க ஏதோ சாமியார் எல்லாம் இருக்காங்க. அந்த சாமியாரை போய் மீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஜெய் ஸ்ரீராம் சுவாமி.
आपका नाम क्या है भैया? आपसे बात कर सकते हैं हम लोग? अशोक भारती जी महाराज, अशोक भारती। अशोक आप कहाँ से, मतलब कहाँ से? यहीं से, वाराणसी से ही है? हम लोग नागा बाबा है। गाइस இது வந்து நாகா பாபா அசோக் ஜின்னு அவங்க பேர் வந்து அசோக் அவங்க நாகா பாபான்னு சொல்லுவாங்க அசோக் பாரதி அது भारती भारती ओके बहुत धन्यवाद बाबा जी இந்த மாதிரி நிறைய சாமியார்கள் இங்கே இருப்பாங்க பாபாஜிஸ் இருப்பாங்க இது நாக பாபா ஒவ்வொரு விதமான பாபாஸ் இருப்பாங்க இங்கே நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது அந்த சைடுல எல்லாம் அகோரி பாபாஸ் இருப்பாங்க இது நாக பாபாஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க கைஸ் இந்த மக்கள் எல்லாம் இங்கே உட்கார்றதுக்கு காரணம் என்னன்னா இங்கே வந்துட்டு கங்கா ஆரத்தி நடக்க போகிறது அதாவது வந்துட்டு 6:30க்கு வந்துட்டு இங்கே கங்கா ஆரத்தி நடக்கும்போது அது பார்க்கறதுக்காண்டி தான் இவ்வளோ மக்கள் இங்கே வந்திருக்காங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டிலையும் இருப்பாங்க அதாவது விசேஷமான கட்டில் எல்லாத்துலேயும் இருப்பாங்க கட்டுன்னா வந்துட்டு தீரம் அப்படி சொல்லுவாங்க कृष्णा का सॉन्ग हाँ ठीक है थैंक यू सो मच नो आई डोंट नो गाइस இதுதான் அஹல்யாபாய் காட்ஸ் இந்த மாதிரி 68 காட் இருக்கு பாருங்க அங்கே ஒரு சோமியார் நிற்கிறாங்க பார்க்க டிஃப்ரெண்டாக இருக்குது பார்க்க முடியுமான்னு தெரியல சோமியார் உள்ளே போயிட்டாங்க ஏதாவது சொல்லுமா இல்லைன்னு தெரியல கைஸ் பாருங்க அங்கே 2 ரோட் வீல் இருக்கு கைஸ் அந்த சோமியார் என்ன சொன்னா அவர் வந்து நாக பிரம்மச்சாரி அவங்க ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது அங்கெங்கெல்லாம் நிறைய சோமியார்லாம் இருப்பாங்க அதாவது ஃபேக் பாபாஜிஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க என்னோட வீடியோ ஃபோட்டோ எடுத்துருச்சுன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக இருக்கும்னு எல்லாம் சொன்னாங்க எனக்கு எங்கிட்ட கேட்டோம் ஹிந்தி தெரியுமான்னு கேட்டோம் தெரியாதுன்னு சொன்ன போது அப்போவே போக சொன்னோம் இங்கே இருக்கிற எல்லா பாபா எல்லாம் உங்களை வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டோம் நிறைய பேர் அலோவ் பண்ண மாட்டோம் அதுதான் உண்மை இந்த இலையோட பேர் வந்துட்டு பேல் இது சிவனுக்காண்டி அர்ப்பணிப்பாங்க இந்த மாதிரி இது ரொம்ப குளிராக இருக்குமா இது வந்து பயங்கர விசேஷமான ஒரு இலைன்னு சொல்கிறாங்க இதோட காய் இருக்கு இல்லையா அதில் ஜூஸ் எல்லாம் போட்டு இங்கே நிறைய கடையில் கொடுக்குறாங்க அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதா இந்த சூடு காலத்தில் ஏதோ ஒரு கோவிலில் வந்துட்டு வேலை நடக்குது பாவமான மக்கள் நிறைய பேர் இருக்காங்க இங்கே ஒரு சுவாமியார் உட்காந்துட்டு இருந்தோம் நான் கேமரா எடுத்த போது எங்கேயோ காணும் அப்படியே மறைஞ்சிட்டோம் இங்கே நடக்கும்போது நிறைய பேர் வந்து உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க அதாவது போட்டில் போகிறீங்களான்னு உங்கள் பேர் என்ன சொல்லுங்க முருகன் முருகன் உங்கள் பேர் ஜெய்குமார் எத்தனை வருஷமா நீங்கள் இங்கே இருக்கீங்க 5 வருஷமா இருக்கீங்க விசேஷமான ஒரு காரணம் சுவாமிதா காரணம் ஜோதிர்லிங்கம் அப்புறம் நீங்கள் ஊருக்கெல்லாம் போக மாட்டோமா இனிமேல் இங்கே தானே காசி இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்த போவாங்க திரும்பி இங்கே வந்து உட்காருவாங்க இன்னோட அவருக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் சொல்லுங்கள் சுவாமிஜி அதாவது எல்லாமே தான் சொல்லிட்டு உடம்பு சரி சரி சுவாமி ரொம்ப நன்றி வந்து கொஞ்சம் சைலண்டாக நீங்கள் பேசுங்க கைஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்துட்டு தமிழ் மக்களோட கோவில் இங்கே இருக்குது பாருங்கள் சிவான்னு தான் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ் மக்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் யாரையுமே மீட் பண்ணல பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிறது தான் தெரியுது தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கோம் இங்கே இந்த காசியை பற்றி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு பட் இங்கே வந்து தமிழ் மக்களை யாருமே நான் மீட் பண்ணல உங்களுக்கு இந்த காசியை பற்றி ஏதாவது 2 விஷயம் பேச முடியுமா சாமி இது வந்து அதான்
அர்ச்சந்திர காட்டுன்றாங்க சாமி. அர்ச்சந்திர காட்டு. அர்ச்சந்திர காட்டு. ஆமா. இது வந்து எந்தெந்த ஊர்ல இருந்து வருது சாமி? கேரளா, இந்த மாதிரி எல்லாமே எல்லா ஊர்ல இருந்து வருது. பாண்டிச்சேரி எல்லா ஊர்ல, தமிழ்நாடு. அங்க இருந்து மக்களை எடுத்துட்டு இங்க வந்து எரிக்கிறாங்க. ஆமா, இப்போ வந்து அவங்க வந்து கொஞ்சம் வசதியா இருப்பாங்க. ஓகே. என்னோட இது வந்து காசில தான் என்ன வந்து கரைக்கணும்னு அந்த கடைசி ஆசை அவங்க ஃபேமிலியில சொல்லுவாங்க. ஆமா ஆமா, புரியுது. அப்போ வந்து என்ன ஆகும்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க செலவு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளைட்டில் அனுப்புகிறாங்க. ஃப்ளைட்டில் அனுப்புகிறாங்க, ட்ரெயினில் அனுப்புகிறாங்க. எப்படி வேணா. அதுக்கு எவ்வளோ செலவாகும் ஒரு ஆள் அங்கேருந்து இங்கே? அது அவங்க ட்ராவலிங் சார்ஜ் எவ்வளோ தெரியாது சார். அவ்வளோ ஆகும், ரொம்ப செலவாகும். வந்து நம்ம கட்ட மாத்திரம்தான். புரியுது. கட்ட அவங்க எரியவங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ செலவுக்கு ஏதோ நம்ம இஷ்டப்பட்டு. நீங்கள் எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கீங்க? இங்கே ஒரு 3 வருஷமாக இருக்கிறேன் சார். 3 வருஷமாக இருக்கும். இந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆகுது? அதாவது அந்த உணர்வு எப்படி இருக்கு? எல்லாத்தோட பாவத்தை வந்து கழிக்கிறாங்க இங்கே தான் சாமி. ஆமாம், புண்ணியஸ்தல சாமி இது. ஆமாம். உங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமாக தான் சார். எவ்வளோ மக்கள் வராங்க, எவ்வளோ மக்கள் போகிறாங்க. இங்கே எல்லாராலையும் வர முடியாது. அந்த பாக்கியம் செஞ்சவங்க கோடி இருந்தால் கூட வர முடியாது சாமி. கோடி இருந்தால் கூட வர முடியாது. நானும் ஒரு 25 வருஷமா இவர் வந்து பார்க்கணும், இந்த மண்ணில் வந்து காலை வைக்கணும் எவ்வளோ ஆசைப்பட்டேன். என்ன ஒரு சாமி வந்து ஆந்திராவில் என்னை பார்த்தாரு ஒரு கோயிலில். ஓகே. இது அவர் பேர் வந்து எங்கையா தாத்தா. சரி சரி. ஆந்திராவில் எங்கையா தாத்தான்னு. அவர்கிட்ட நான் இருக்கும்போது ஒருத்தர் வந்தார் சாமி, ஒரு சாமி இங்கே இருக்கிறவர் தான். அவர்கிட்ட பேசினு இருக்கும்போது சொன்னேன் நான் காட்சியில் தான் இருப்பேன் அப்படின்னாரு. சாமி தயவுசெய்து உங்கள் காலில் நான் வேறு சாமி. ஒரு 23 வருஷமாக நான் அங்கே போன மண்ணில் எனக்கு ஆசை. என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கும்போதெல்லாம் போக முடியல. நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சாமி, எனக்கு என்ன இந்த மாதிரி கூட்டிகிட்டு போங்க சாமி. அவர் தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தார். அவர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். இல்லை மொழி கஷ்டமாக இருந்ததா உங்களுக்கு இங்கே வர்றதுக்கு? மொழி எனக்கு கொஞ்சம் ஹிந்தி பேசுவோம் சாமி. நம்ம சரிங்க கொஞ்சம் பேசுவோம், ரொம்பலாம் பேச தெரியாது. எது தேவையோ அது மாதிரி தெரியும் நம்மளுக்கு. கேட்க ஊரில் நீங்கள் எங்கே? நம்மளுக்கு சென்னை சாமி. சென்னை. சரிங்க. நம்மளுக்கு வந்து திருவண்ணாமலை சாமி. ஓகே. அப்புறம் இந்த மணிகர்ணிகா கட்டில் வந்துட்டு இந்த பேய் எல்லாம் பார்க்க முடியும்னு சொல்கிறது உண்மையா? அது நைட்டில் வந்து அதாவது அந்த ஆத்மா வந்து பேசும் சாமி. அது பேச வைக்கிறாங்க. அது ஒரு இது சாமி. அது எல்லாராலையும் பார்க்க முடியாது சாமி. பாக்கியம் செஞ்சவங்களால மட்டும்தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த அகோரி பாபாக்கள் எல்லாம் இருக்காங்க சார். வந்து அந்த பக்கம் இருக்கிறாங்க சாமி. ஆமாம், அந்த சைடில். அந்த சைடு இந்த பில்டிங், இந்த பக்கத்தில் ஒரு பில்டிங், ரோஸ் கலர் பில்டிங் தெரியுது. ரோஸ் கலர் அங்கே இருப்பாங்க. நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களா? எப்பாவது பார்த்துருக்கீங்களா? சாமி அவங்களெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அவங்களால பார்க்கலாம் முடியாது. நம்ம போய் பார்க்கலாம் சார். இப்போ நான் அங்கே போனால் என்னால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும் சார். அவங்க பேசுவாங்களா? பேசுவாங்க சார். அது டேஞ்சரெல்லாம் கிடையாது இல்லையா? அவங்க வந்துட்டு இந்த உடம்பு எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை. எல்லா பாகத்தையும் சாப்பிட மாட்டாங்க சாமி. இந்த பாகத்தை பண்ணி தான். ஓகே. இந்த இதுல இருந்து இதெல்லாம் சரி சாப்பிடுறது. இந்த நீங்க இதெல்லாம் பார்த்துருக்கீங்க? இருந்து முகுரு வச்சா இருக்காதா பாருங்க. மூஞ்ச மாறிடுறாரு பாருங்க. புரியுது. அதான் எல்லாருமே பேச மாட்டோம் கொஞ்சம். ஆமாம், புரியுது எனக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப பாக்கியம் செஞ்சவங்க, அதனால தான் இங்கே இருக்கீங்க. ஏன்னா நிறைய இந்த இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு இங்கே வரணும்னு மிகப்பெரிய ஆசை. எங்கிட்டே சொல்லியிருக்காங்க நிறைய பேர். நம்ம வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கணும் சாமி ஃபஸ்ட்டு. ஆனால் என்னைக்காக இருந்தாலும் நம்மளை கூப்பிடுவார். ஏன்னா கூப்பிடலையே நம்ம நினைக்கூடாது. என்னைக்காக இருந்தாலும் அவருக்கு ஒரு கூப்பிட நம்மளுக்கு ஒரு டைம். இங்கே இருந்துச்சுன்னா திரும்ப வந்துட்டு புனர்ஜென்மம் எடுக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சாமி? எத்தனையோ ஜென்மம் சாமி. அது வந்து அவள் தான் நம்மளுக்கு இதோட கட்டாவது அர்த்தம். அதாவது எல்லா பாவங்களும் இங்கேயே முடியுது. சாந்தியாக சொர்க்கத்துக்கு போகலாம், ஸ்ட்ரைட்டாக போகலாம். அதேமாதிரி இந்த மண்ணில் இன்னும் நம்ம உயிர் போதுறான்னா நம்மளுக்கு சந்தோஷம் தான். நம்மளுக்கு சந்தோஷம். ஸ்ட்ரைட்டாக அவர்கிட்ட ஐயா கிட்டே போகணும். சுவாமி ரொம்ப நன்றி சுவாமி உங்களுக்கு. காய்ஸ் செம்ம மழையாக இருக்குது. நான் வந்ததுக்கு அப்புறமா ஆக்சுவலி நான் வந்த கொஞ்சம் டைம் ஆன போதே மழை ஆயிடுச்சு. இங்கெல்லாம் பாருங்க, சின்ன பசங்க எல்லாம் அப்படியே தண்ணியில் குதிச்சு விளையாடிட்டு இருக்கோம். எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் ரொம்ப நாள் முன்னாடி வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு நான் வரும்போது இது டோட்டலி எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால என்னால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஈவினிங்குள்ளே எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி இது இருக்கிற என்னோட ஒரு சாமியார் இருக்குது, அவரே மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அதான் காய்ஸ், அந்த சாமியார் சொன்னது மாதிரி தான் இங்கே வர்றதுன்றது ஈஸியான ஒரு விஷயம்லாம் கிடையாது. எல்லாராலையெல்லாம் இங்கே வர முடியாது. அந்த மாதிரி ஒரு பாக்கியம் இருந்தவன் மட்டும்தான் உங்களால் இங்கே வர முடியும். நம்மளாம் இங்கே வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் இருந்தெல்லாம் வரோம்னா கண்டிப்பாக ஒரு 4 நாள், குறைஞ்சது ஒரு 4 நாள் ஆகும் காய்ஸ். இதெல்லாம் வந்து பூஜைக்காக தண்ணியில் ஒழிக்கிறதுக்காண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க காய்ஸ். அந்த பசங்க அது சேல் பண்ணுறாங்க. இவ்வளோ மக்கள் வந்து கங்கையில போட்டிங் பண்ணுறாங்க. ஓம் த்ர்யம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்மோக்ஷியமா. இதெல்லாம் வரைஞ்சது இவர் தான்.
आपका नाम क्या है भैया? मुन्ना मुन्ना बाबा. சூப்பர். இது வந்து வரைஞ்ச படம். கைஸ், இந்த கோவில் வந்துட்டு உங்களால் ப்ரைவேட்டாக புக் பண்ணால் திறக்க முடியுமா? ஆக்சுவலி இந்த வழி இருக்கு இல்லையா, அதாவது நான் இப்போ ஏறி வந்தால் இந்த வழி கிடையாது, இந்த கோவிலுக்குள்ளே போகிறது. அந்த பின்னாடி இன்னொரு வழி இருக்கா பாருங்க. அவர் வந்து ரொம்ப நாளாக இங்கே தான் இருக்கும் கைஸ். அது மட்டும் இல்லாமல் படங்கள் எல்லாம் வரைஞ்சிட்டு இருக்கோமா. அதான் அவருக்கு பேகுக்குள்ளே ஃபுல்லாக வாரணாசியோட அற்புதமான படங்கள் இருக்குது. அவர் வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் அது காட்டல. ஒன்றுக்கு 20 rupees கைஸ். இது பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இது பார்க்குறேன். அந்த ருத்ராட்சம் வந்துட்டு 2 நாள் வந்து நெய்யில போட்டு வைக்கணுமா. 2 நாள் நெய்யில போட்டு வச்சதுக்கு அப்புறமா 1 நாளைக்கு வந்துட்டு பால்ல வந்து பாலால கழுவணுமா. கோவில்ல வந்துட்டு பூஜை பண்ணி நம்மளாக்கு யூஸ் பண்ணலாம். அதோட விலை வந்துட்டு 20 rupees. கைஸ், நான் ஒரு சுவாமியாரை பத்தி சொல்லியிருந்தோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்த போதே வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆச்சு. அந்த டைம்ல நிறைய பிரச்சனையால தான் நான் இங்க வந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறமா இங்க வந்து போனதுக்கு அப்புறமா என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்தது. அன்னைக்கு நான் ஒரு சுவாமியாரை அங்க மீட் பண்ணோம். அது என்னோட வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். அவரை தான் திரும்ப மீட் பண்ண போறேன். நான் கால் பண்ணி பேசின போது அவர் இங்க எங்கேயோ தான் இருக்குன்னு சொன்னோம். அதாவது இங்க வந்து பாவமான மக்களுக்கு வந்து அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கோம். அதான் இங்க எல்லாரும் அன்னதானம் வாங்கிட்டு போறாங்க. அதான் கைஸ், அப்போ இங்க எங்கேயாவது அவர் இருப்பாங்க. அவங்கள மீட் பண்ண தான் நான் போறோம். சுவாமி இவங்க ஆசிரமத்தோட பேரு தான் கைஸ். இது இங்க இருக்கிற எல்லாருக்குமே இவங்க அன்னதானம் போடுவாங்க. எவ்வளவு மக்கள் இருக்காங்கன்னு. आइए बाबा लोग, आइए बाबा, आइए लीजिए बाबा जी. रोटी एक रोटी बना क्या देखते हैं? அங்க ஒரு மனுஷன் வந்துட்டு நாய்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. எவ்வளவு நல்ல மனுஷன். பாத்திரத்தில் வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பாத்திரத்தில் வைக்கிறாங்க. எவ்வளவு நல்லா. புனிதமான நதியிலே புனிதமானது கங்கா நதி. மகாபாரதம் கங்கையில் நீராடினால் 7 தலைமுறைக்கு பாவம் அணுகாதென்றும், ஒரு மனிதனோட அஸ்தி கங்கா நதியில் உள்ள வரைக்கும் சொர்க்கத்தில் அவன் பெருமையோட வாழும் என்றும் கூறுகிறார். ஒருவன் புனித கங்காவில் நீராடினால் அவன் வாழ்நாளில் செய்த அத்தனை பாவங்களும் நீங்கிவிடும் என்கிறது. சாதாரணமான தண்ணியில் எலும்புகள் கரையாதென்றது அறிவியல். ஆனால் கங்கையில் இடப்படும் எலும்புகள் கரைந்துவிடும். गाइस, गंगा आरती நடக்குது. காசியில் வந்துட்டு நடந்து வந்துட்டு இருந்த போது இங்கே வச்சு தான் இவங்களை மீட் பண்ணோம். அப்போ இவர் தமிழ்நாட்டில் எந்த ஒரு தமிழ்நாட்டில் ஹரஹர மகாதேவ நமச்சிவாய். சாமி, எனக்கு வந்து கோயம்புத்தூரில் வெள்ளங்கிரி மலை பக்கம். வெள்ளங்கிரி மலை நான் போயிருக்கேங்க. என்னோட யாத்திரையில் சில தடைப்பட்டிருந்தங்காட்டிக்கு என்னுடைய சூழ்நிலை நிர்பந்த காலமாக இது நான் 2வது முறையாக நான் இங்கே வந்திருக்கேன். நான் என்னுடைய ஒரு சங்கரத்துக்கு என்னோட பிறந்த நாளுடைய இதுக்கு நான் இங்கே வந்தது தான். இப்போ இந்த உணவு அண்ணன் வாங்கி இருக்கிறேன். இங்கே பக்கத்தில் நின்றுருக்காரு பார்த்தீங்களா நண்பர். பக்கத்தில் வா. ஏன் முகத்தை காட்ட மாட்டேங்கிற? போகும்போது இங்கே எப்படி அந்த மாலை ஆடிச்சு நீ பார்த்தியோ அதே இடத்துல நின்றுட்டு இப்போ நீ அங்கே இருந்து பார்த்துட்டு இருக்கேன். சாமி கொஞ்சம் உணர்ச்சி சவுண்டு பேசி சொல்லுங்க. இது வந்து இவர் பசிக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு பசி இருக்கும்போது அன்னதானம் தேடி இங்கே போனோம். அன்னதானம் கொடுத்த இடத்துல எல்லாம் முடிஞ்சுது. புரியுது. அப்போ கடைசியாக படிக்கட்டில் ஒரு தூக்கம் சாது 2 3 உட்காந்துருக்கிறங்காட்டிக்கு அன்னையை வந்து 2 நாளைக்கு முன்னால் அவங்க சாப்பிட கூப்பிடும்போது என்னால் முடியல. காரணம் கேட்டிங்கன்னா அப்போ தான் நான் சாப்பிட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. சரிங்க. அப்போது 2 டைம் எனக்கு சாப்பாடு இல்லாதப்போ வந்து அவரை பார்த்து கூட நான் எதுவும் கேட்கல. இன்றைக்கி இவர்கிட்ட கேட்க சொல்லி போய் கேட்டார். எங்களை அவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு கொடுத்தாங்க. எங்கள் கூட ஒரு 4-5 சாதுக்களை உட்கார வச்சு சாப்பாடு போட்டு வயிறார எங்களை வழி அனுப்பிச்சி வச்சாங்க. இதில் வந்து இப்போ நான் வாங்கியிருக்கிற இந்த அன்னபூமி அம்மா இந்த உணவு வந்து
இந்த ஹரிச்சந்திரா காட்டில் அகோரி பாபான்னு எனக்கு ஒரு நண்பர். ஓகே, அவருக்கு கொடுக்க போறீங்க? அவருக்காக நான் வாங்கினேன். சரிங்க சரி. 10 வருஷம் ஆச்சு நான் இங்கே வந்துட்டு போய். 2013 நான் இங்கே வந்தேன். அன்னைக்கு வந்துட்டு திரும்ப போன போது உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் என்னல? அதான் உண்மையை சொல்லணும்னாக்கா நல்லது நடந்துச்சு, கெட்டது நடந்துச்சு. சரி. நல்லது நடக்கிறது கண்ணுக்கு தெரியாது, ரொம்ப லேட்டாக தான் தெரியும். கெட்டது வந்து உடனடியாக தெரியும், அது நல்லதாக தான் தெரியும். ஆனால் எந்த அளவுக்கு கெட்டதுங்கிறது போக போக படித்துறையாக தான் தெரியும். ஹரிச்சந்திரா காடு. ஆமாம். இது இன்னும் ஒரு நாள் 2 நாளைக்கு தான் இது ஓப்பனாக பார்க்க முடியும். சரிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேலே மண்டபம் செட்டு போட்டுருவாங்க. 13 அன்னைக்கு நான் வரும்போது என்னோட சங்கத்தில் இருக்கும்போது நான் ஒரு இதுக்கு வந்து விஸ்வநாத தரிசனம் பண்ண அதுக்கு எல்லாம் பண்ணி முடிச்சு தான் வந்தேன். அப்போ நான் இங்கே காணாத கண்ட வெள்ளிங்கிரிக்கு மாலை போட்டு இங்கே வந்துட்டு அமர்நாத் யாத்திரை போகணும்னு நான் வந்தேன். சரிங்க. அப்போ ருத்ரகாண்டில் வெள்ளம் நெல்லம் எடுக்கும்போது வந்துருச்சு. சரிங்க. அப்போ என்னோட யாத்திரையை நான் ராமேஸ்வரம் போட்டு அப்படியே வெள்ளிங்கிரி விட்டு அதுக்கப்புறம் சதிகிரி இப்படி நான் போக ஆரம்பிச்சிட்டேன். 4-5 தடவை எனக்கு டிக்கெட்டு. இப்போ என்னோட ₹1 காசு இல்லை, ஆனால் வர 1500 டிக்கெட்டுக்கு எனக்கு 2000 போட்டு கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. நாளைக்கு நைட் 8 மணிக்கு கோயம்புத்தூர் வண்டி விட்டோன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வண்டி வரும்போது புறா பந்தய விட்டு வந்தேன், ஜெயிச்சது. பசின்னு போன இடத்துல எனக்கு சாப்பாடு கிடச்சி. காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இங்கே வந்து அன்னபூர்ணி அம்மா ஆசிரமத்தில் அன்னதானே கிடைக்கும். தர்ப்பணம் எப்படி கொடுக்குறதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு தர்ப்பணத்துக்கு வந்து ஒவ்வொரு நிர்ணய விலை இருக்குது. இங்கே வந்து இப்போ வந்து இந்த ஹரிச்சந்திரா தெரியும் பாருங்க, மயான எழுதி பார்த்தீங்களா? ஆமாம். இது வந்து ஹரிச்சந்திரா காடு. அவர் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து இப்போ நான் ஒருத்தர் கூட்டிகிட்டு வரேன் நான், அது வந்து இங்கே வந்து அகோரி பாபான்னு சொல்கிறாங்க. சரிங்க. சில பேர் சில சாதுக்களை சொல்லுவாங்க, சில பேர் வந்து சாதுக்கள் பார்த்தீங்கன்னா தம் அடிக்க மாட்டாங்க, பீடி சீட் எதுவுமே இருக்காது, சாப்பிட்றதே அவங்கள பார்க்கறது ஒரு நேரம் சாப்பிட்றது ஒரு நேரம், மீதி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பம்பா சிவபானங்கிற மாதிரி கஞ்சா சொல்லுவாங்க சொல்லுவாங்க. சில பேர் அதுலேயே வேற போதைகள் இருப்பாங்க. சில சாதுக்களை பார்த்தீங்கன்னாக்கா சரக்கெல்லாம் அடிப்பாங்க. இப்போ ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சாதாரணமான மனுஷன் காசிக்கு வரணும்னா என்ன பண்ணணும், அது கொஞ்சம் சொல்லுங்கள். ஈஸியாக வரணும் அப்படின்னாக்கா அவருடைய வாழ்க்கையில் அவரோட கர்மாவனை எப்படிங்கிறது 10 ரூபா 1 ரூபா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அவர் இங்கே வரணும்னு கடவுள் ஒரு கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வருவாங்க. வர்றது இங்கே வரணும்னா அவர் ஒன்று மனசு வச்சா மட்டும்தான் இங்கே வரணும். அவன்தால் அருந்தி அவன்தால் மருந்தால் மட்டும்தான் இங்கே வர முடியும், இல்லைன்னா வர முடியாது.